அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்கிரமிப்பு. இந்த ஆக்கிரமிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீர்பிடிப்பு இடத்துல ஆக்கிரமிப்பு இருந்தது, வாய்க்கால் ஆக்கிரமிப்பு, அனாதினம் ஆக்கிரமிப்பு, கோயில் சொத்து ஆக்கிரமிப்பு, குளம் ஆக்கிரமிப்பு, வடிகால் ஆக்கிரமிப்பு, ஏத்தக்கவ ஆக்கிரமிப்பு, குட்டை ஆக்கிரமிப்பு, இவ்வளோ ஆக்கிரமிப்பும் போய் இப்போ இடுகாடு ஆக்கிரமிப்பு. செந்நீர் ஊராட்சியில் இடுகாடு ஆக்கிரமிப்பு. இந்த இடுகாடு ஆக்கிரமிப்புக்கு நம்ம ஊராட்சியை சார்ந்தவங்களே சிலர் அவருக்கு உடனடியாக இருக்காங்க, உறுதுணையாக அவங்களுக்கு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்கிரமிப்பாளர் தான் தெரியும் உங்களுக்கு. எல்லாரும் பதிவுலையும் நான் போட்டிருக்கேன். அந்த இடுகாடு ஆக்கிரமிப்பு பார்த்தீங்கன்னா, திரு எம் ஆறுமுகம், அவங்க அப்பா பேர் மகாலிங்கம். டிங்கர் ஷெட் வச்சுருக்காரு, சுடுகாடு. அந்த இடுகாடு ஒட்டின மாதிரி டிங்கர் ஷெட் வச்சுருக்காரு. சர்வே எண் பார்த்தீங்கன்னா 32/3 அவ்வளோ சர்வே எண்ணு. இடுகாடு ஆக்கிரமிப்பு இருந்தால் புதைக்கக்கூடிய இடத்த கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. திரு ஆறுமுகம் அவர்கள் கும்பகோணத்தை சார்ந்தவர். கும்பகோணத்திலிருந்து இங்கே செந்நிருப்பு ஊராட்சியில் இடுகாடு ஆக்கிரமிப்பு செய்திருக்காரு. இடுகாடு ஆக்கிரமிப்பு செய்து பிழைப்பு நடத்திட்டு வராரு. பட்டா இடம் இருந்தும் இடுகாடு ஆக்கிரமிப்பு. நல்ல ஒரு மனிதர் திரு எம் ஆறுமுகம் அவர்கள். நன்றி, வணக்கம்.